ஹல்லேலூயா. தூங்குனீங்களா? அப்ப இங்கே தூங்குவீங்களா? தூக்கம் வராது. ஓகே, அப்ப நான் தொந்தரவா இருக்கேன்னா? ஓகே, எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம். ஸ்ட்ராங்கா எந்திரிங்க. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு நற்செய்தி சொல்லணும். சரியா? பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு நற்செய்தி சொல்லுங்க. இயேசு என்னைய பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். இயேசு உங்களுக்கு இந்த தியானத்தில் நிறைந்த ஆசிரை, நிறைந்த மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கிறார். மன நிறைவை கொடுக்க வந்திருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். அவர் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். நீங்க ரெடியா? அவர் ரெடியா இருக்கார். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். உண்மையா சொல்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருப்பீங்க. உங்க கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது, ஆனந்த கண்ணீர் தான் வரணும். பிரைஸ் தி லார்ட். அவங்க பக்கம் அவங்களுடைய கரங்களை பிடிச்சு ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பிடிங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அவங்க நல்ல உடல் சுகத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவங்க மீது ஒரு பலத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு தைரியத்தை கொடுங்க, ஒரு மன வலிமையை கொடுங்க, மன பலத்தை கொடுங்க. உங்களுடைய அன்பு அவங்க மேல நிறைய இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு என்னென்ன மனக்கவலைகள் இருக்குதோ அதுல இருந்தெல்லாம் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. என்னென்ன பாரம் இருக்குதோ அதுல இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சமாதானத்தின் ஆவி அவர்கள் மீது இருக்கட்டும். இரக்கத்தின் ஆவி அவர்கள் மீது பொழியப்படட்டும். சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அடுத்த ஆண்டு நான் இதே போல் வரை பார்க்கும் பொழுது இன்னும் சுகத்தோடு இருக்கட்டும். அடுத்த ஆண்டு இதே போல் பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆண்டவர், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. நீரே உதவி செய்வீராக. உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக ஏங்கி நிற்கிறோம். நன்மைகளால் நிரப்பும் ஆண்டவரே, நலன்களால் நிரப்பும் ஆண்டவரே. உதவி செய்வதில் நீ வல்லவர் ஆண்டவரே. உன் தாராள மனதிலே நீ ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. அவர்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நன்மையின் கருவூலத்திலிருந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொடுக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபையினால் மூடிக்கொள்ளும், ஒளியினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். நீங்க இருக்கையில் கை இருக்கிறவங்க அதை கைதிட்டு போடணும். என்ன வயசானவங்க வயசே கிடையாது. யார் 80 வயசு 75 வயசு 90 வயசுங்கன்னா உங்களுக்குலாம் இப்போ 45 வயசு தான். சரியா? ஆமாம், 45 வயசு உள்ளவங்களுக்குலாம் 25 வயசு தான். சரியா? ஆமாம், உங்களுக்கு வயசு மாற்றி கொடுக்குறார் ஆண்டவர். சரியா? கழுகின் இளமையை போல உங்கள் இளமையை ஆண்டவர் புதுப்பிக்கின்றார். புதுப்பிக்கிறார் இல்லையா? வீட்டில் பெயிண்ட் சரியில்லைன்னா புதுப்பிக்க மாட்டோமா? சொல்லுங்க, புதுப்பிமா. ஏன் அப்படி உம்முன்னு இருக்க? கும்முன்னு இருங்க. பிரைஸ் தி லார்ட். உம்முன்னு இருக்கக்கூடாது. ஆமாம், ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சிரிச்சபடியே இறந்துருக்குறாங்க. தெரியுங்களா? பார்த்துருக்கீங்க? இதில் பார்த்தீங்களா? யூடியூப்ல பார்த்தீங்களா? ஆமாம், அந்த சிஸ்டர் சிரிச்சுக்கிட்டே இறந்துருக்குறாங்க. ஆமாம், அதனால அவங்க சந்தோஷமா ஆண்டுகிட்ட போறோங்கிற மகிழ்ச்சியில் இருந்திருக்கிறாங்க. ஆமாம், அதனால நீங்க கும்முன்னு இருக்க வேணாம், கம்முன்னு இருக்க வேணாம், கும்முன்னு இருக்கணும். சரியா? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ உங்க இளமையை கழுகின் இளமையை மனசுல சொல்லுங்க, நான் ஆண்டவருக்குள்ள இருப்பேன். இப்போ உங்களுக்கு உடம்பு தான் பலவீனமா இருக்கும், மனசு நல்லா இருக்கா இல்லையா? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு மனசு நல்லா இருக்கு? மனசு நல்லா இருக்குன்னா சந்தோஷமா பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, என் ஆண்டவருடைய அன்பு ரொம்ப உயரமானது, என் ஆண்டவருடைய அன்பு ரொம்ப அகலமானது, என் ஆண்டவருடைய அன்பு ரொம்ப ஆழமானது. சொல்றது முடிய குடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, தெரியும், எனக்கு தெரியும். ஆமா, தெரியும். எக்ஸசைஸ் பண்றாங்க புத்தியெல்லாம். ஆமா, குடிக்கிற போதெல்லாம் இயேசுடைய அன்பு ஆழம்னு சொல்லிடுறாங்க. கடப்பறை வச்சு குத்திடாதீங்க. சரியா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படி கால ஆரம்பிங்க. நீங்க சின்ன பிள்ளைல ஒரு கற்பனை பண்ணியிருப்பீங்க, நான் எவ்வளவு பெரிய நாட்டியக்காரின்னு தெரியுமா?
நான் ஆடுனா ஸ்டேஜே உடஞ்சிரும் அப்படின்லாம் நான் நிறைச்சிருக்கேன். ஆனால் என் வீட்டுக்கார் சான்ஸே கொடுக்கல. இன்னைக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதனால நீங்க ஆமா இடியும் வரை ஆடுங்க. அது விடியும் வரை ஆட வேணாம், இடியும் வரை நீங்க ஆடணும், பிரச்சனை கிடையாது. திருப்பி கட்டி கொடுக்க டைல்ஸ் காசு கொடுத்துறேன் நான். சரியா? நாம சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாம சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாம சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாம சோர்ந்து போவதில்லை. சந்தோஷமாய் சமாதானம் ஆதரவும் நீங்கள்தானே, சர்வ வல்லவரும் நீங்கள்தானே. சமாதான ஆதரவும் நீங்கள்தானே, சர்வ வல்லவரும் நீங்கள்தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்கள் எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இங்க எங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. தாயும் மகனெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு மனதெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிக்கும் தேவன் நீங்கதானே. வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிக்கும் தேவன் நீங்கதானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்தே போவதில்லை. நீங்க இருக்கையில மாத்தி சொல்லணும். எப்படியே கேட்டா, நீங்க இருக்கையில
நாங்கள் சோர்ந்து போகவே இல்லை, நீங்க இருக்கையில். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓரளவு மனசுக்கு திருப்தி ஆயிடுச்சா? என் வாழ்க்கை ஆட்டம் போடணும்னு நினைச்சேன், அப்பத்தான் ஆட முடியல, இப்பயாவது சான்ஸ் கொடுத்தாலே. என் கண் கண்ட தெய்வமே நல்லா இருக்கணும். சொடக்கு வந்துருச்சு பாருங்க, என்ன பெத்த ஆத்தாக்கலாம். உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்னத்தை கொண்டு போக போறோம்? இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு, ஆமா, எங்க அம்மா சொல்ற மாதிரி ஜாலியாவும் இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜாலியாவும் ஜாக்கிரதையா இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, ஆடி அடங்கும் சொன்னீங்களா? அது ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நீளந்தான் சொந்தமடா அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு 60 அடி இருக்கு, கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அங்கேயும் ஆடிக்கிட்டு தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ தேவனுடைய வார்த்தை, அதாவது ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு சில காரியத்தில் நம்ம ஆண்டவரோடு இருக்கும் பொழுது ஒரு சில பக்குவப்படுத்துகிறார், சில இடத்துல வழி நடத்துகின்றார், சில இடத்துல பக்குவப்படுத்துகின்றார், நமக்கு வந்து சீர்படுத்துகின்றார். எப்படி அந்த வார்த்தையை கவனிக்கிற அப்படின்னா, தோபித்து புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது. நம்ம ஆண்டவர் எப்பவுமே பாருங்களேன், அதாவது எப்பவும் ஓரளவு நம்ம வந்து எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும் தான் கடவுள் ரொம்ப ரொம்ப விரும்புறார். அதனால அடிக்கடி பாத்தீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்கிறார். பவுலடிகளார் அவ்வளவு துன்பம் அனுபவித்த பவுலடிகளார் அழகா சொன்ன வார்த்தை, நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன், இடைவிடாது ஜெபிப்பேன், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுவேன். கிறிஸ்து இயேசு வழியாக அருளிய திருவுளம் இதுவே அப்படிங்கிறார். அப்ப எப்பவுமே நம்ம வந்து முடிஞ்ச அளவு மகிழ்ச்சியா இருக்க, நம்ம சந்தோஷம் நமக்கு வந்து யாருக்கும் நம்ம துரோகம் பண்ணல, யார் குடும்பத்தையும் நம்ம கெடுக்கல, அப்படிங்கிறப்ப ஏன் இன்னும் வந்து சோர்வாவே இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருந்துட்டு போகணும். உடல்நிலை இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நம்ம அதாவது இந்த பகிர்வு அப்படின்னு காலை ஒரு சொன்ன பார்த்தீங்களா, அதாவது 3 தூண்கள்ல 3 உறவுகள்ல ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, பகிர்வு என்பது வந்து ஷேரிங். அது சொன்னல, அதுல வந்து அன்னை தெரசா என்ன பண்றாங்க, அவங்க வந்து நோபல் பரிசு பெற்ற உடனேயே அவங்களுக்கு பூனாவில் வந்து ஒரு கூட்டம், ஒரு என்ன கூட்டம் சொல்லுவாங்க, ஒரு கௌரவிக்கிற வகையிலே அவங்களுக்கு கூட்டம் வைத்தார்கள். அந்த கூட்டத்திலே அன்னை தெரசால் பேசுகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பேசிக்கிட்டே சொன்னார்கள், நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னம்னா, நம்மளை விட நிறைய மக்கள் வறுமையிலும் சாப்பாடு இல்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு தான் நம்மளை ஓரளவாவது கடவுள் நம்மளை ஆண்டவர் ஒரு நிலையில நம்மை வைத்திருக்கிறார், நாம் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பேசிவிட்டு கீழே இறங்கி வெளியிலே வரும் பொழுது ஒரு பிச்சைக்காரர் என்ன பண்றாரு, அம்மாவை பார்க்கணும்னு வெயிட் பண்றாரு. அந்த அம்மா வந்தவங்களுக்கு அந்த ஐயா கண்ணில் பட்டார். பக்கத்துல போய் அவரால் நடக்க முடியல, கொஞ்சம் வர்றார் மெதுவா. அவர்கிட்ட போய் என்ன சொல்லுங்க அப்படின்னு. அம்மா, நீங்க பேசின பேச்ச நான் கேட்டுட்டே இருந்தேன். நீங்க சொன்னீங்க எவ்வளவுக்கு நம்ம வந்து நம்மளை விட கஷ்டப்படுறவங்க, துன்பப்படுறவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்ய நீங்க சொன்னீங்க. எனக்கு ரொம்ப மனசுல பட்டுச்சு. நான் பிச்சை எடுக்கிறேன், டெய்லி பிச்சை எடுத்த என் பொழப்பு இருக்குது. நான் பிச்சை எடுத்த பணத்தை எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன்னா என்னை விட கஷ்டப்படக்கூடியவங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் எடுத்த பணத்தை, பிச்சை எடுத்த பணத்தை அன்னை தெரசால கொடுத்து விட்டு அவர்கள் நன்றியுணர்வோடு பெற்றுக்கொண்டு போய் இன்னொரு பேட்டியில சொல்லும் போது சொல்கிறார்கள், அன்றைக்கு நான் நோபல் பரிசு பெற்ற மகிழ்ச்சியை விட அந்த எளிமையாக அந்த பிச்சைக்காரர் தர்மம் வாங்கி பிழைக்கக்கூடிய அந்த மனிதர் கொடுத்த அந்த நேரத்திலே என்னை விட கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இந்த உதவியை கொடுங்கள் என்று சொல்லி அவர் பிச்சை எடுத்த பணத்தை கொடுத்தார் பாருங்க. எனக்கு அது நோபல் பரிசு பெற்றதை மகிழ்ச்சியை விட அவர் கொடுத்த அந்த உதவி எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம கண்டுக்கிறாம போறோம். நம்ம வந்து கண்டு கொள்ள வேண்டும். அதாவது கடவுளுக்கு பிடிக்காத வார்த்தை என்னன்னா இன்டிஃபரண்ட் அப்படிம்பாங்க. இன்டிஃபரண்ட் அதாவது கண்டுகொள்ளாத தன்மை. அவங்கள பொருட்டாவே பார்க்கறது இல்லை, மதிக்கிறது இல்லை. அவங்க தானே, அவங்களுக்கு சேலை சரியில்லை, வயசானவங்க, அவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது, அவங்க வந்து ரொம்ப அதெல்லாம் நம்ம வந்து ஒரு கேஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடியவங்க இருப்போம். ஆனா அவங்கள்ட்ட போய் 2 வார்த்தை பேசிட்டு வரும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
அவங்க கொஞ்சம் ஆறுதலுக்காக ஏங்கி இருப்பார்கள், அன்புக்காக ஏங்கி இருப்பார்கள், ஆறுதலுக்காக ஒரு நல்ல வார்த்தைக்காக ஏங்கி இருப்பார்கள். பக்கத்துல போயிட்டு அம்மா நல்லா இருக்கீங்களா, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா, அது ஒரு இரக்க குணம். அந்த இரக்க குணம் யார்கிட்ட ரொம்ப இருக்குதோ கடவுள் ரொம்ப இரக்கமா இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தை இரக்கமுடைய ஒரு பேறு பெற்றோர் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அது ஒரு கடல் போல, நீங்கள் அல்ல அதை குறையவே குறையாது. நான் கொடுக்க கொடுக்க அது போய்கிட்டே இருக்கும். நீங்க இரக்கத்தை காமிக்க காமிக்க உங்களுக்கு குறைவே இருக்காது. நல்ல கவனிங்க, நீங்க அன்பை காமிக்கும் பொழுது நல்ல உள்ளங்களோடு, நல்ல எண்ணத்தோடு, தப்பான எண்ணத்தோடு அல்ல, நல்ல உள்ளங்களோடு அன்பு காட்டும் பொழுது, ஒழுக்கமான அன்பு காட்டும் பொழுது, நேரிய அன்பை காட்டும் பொழுது, நல்ல இரக்கத்தை காமிக்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு அதை அப்படியே பழகி பெருகி கொடுப்பார். அதனால ஆண்டவர் சொல்கிறார், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுக்கப்படப்படுகிறார். நம்ம இன்னொன்று சொல்ல போனோம்னா, உங்கள்கிட்ட நிறைய ஒரு வகையில இன்னைக்கு வாழக்கூடிய அளவுக்கு பணம், காசு, வீடு, துணிமணி எல்லாம் ஒரு நாகரிகமா, ஒரு டீசெண்டா ஒரு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கடவுள் கொடுத்து இருக்கலாம். சந்தோஷம், கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் உண்மையிலேயே யார் அன்பை கொடுக்கலையோ, யார் அன்பை இரக்கத்தை காமிக்கலையோ, யார் மன்னிப்பு கொடுக்கலையோ, உண்மையிலேயே பிச்சைக்காரன் பணக்காரர்களாக இருந்தாலும் மோசமான பிச்சைக்காரர்கள் அவர்கள் தான். பணங்காசு இருந்தும் நீங்க இரக்கம் காட்டல, அன்பு காட்டல, சமாதானத்தை கொடுக்கல, ஒற்றுமைப்படுத்தல, விட்டு கொடுக்கல அப்படின்னா உங்களை விட கேவலமான பிச்சைக்காரங்க, நம்மளை விட கேவலமான பிச்சைக்காரங்க இந்த உலகத்துல நம்மளை விட வேற யாருமே கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்வார். ஆண்டவர் சொல்கின்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த செல்வந்தன் ஒருவன், அவனுக்கு விளைச்சல் நிறைய விளைந்திருந்தது. அவன் சொன்னான், என் விளைச்சல் நிறைய விளைந்திருக்கு, என்ன செய்வேன்? என் களஞ்சியத்தை இடித்து பெரிசாக கட்டுவேன், எல்லாவற்றையும் அதில் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வைத்த பிறகு சொல்வேன், என் நெஞ்சே பல்லாண்டுகளுக்கு தேவையான அனைத்தும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, உண்டு குடித்து கழித்து திகைத்திடு என்று சொல்வேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், அறிவிலியே, இன்று இரவே உன் உயிர் எடுக்கப்பட போகிறது, நீ சேர்த்து வைத்தது யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு கீழே கடைசி பாராகிராஃப் முடியும் போது ஆண்டவர் வார்த்தை சொல்லுவாரு, கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவர்களாய் தங்களுக்கென்று சொத்து சேர்ப்பவர்கள், செல்வம் சேர்ப்பவர்கள் இத்தகையவரே. அப்ப கடவுள் முன்னிலையிலே செல்வம் உள்ளவர்கள் யார்? கடவுள் முன்னிலையில் செல்வம் உள்ளவர்கள் யார்? இரக்க குணத்தோடு இருக்கிறார்களோ. அதனால ஆண்டவர் சொல்கிறார், நான் பசியா இருந்தேன் நீ உணவு கொடுத்தாய், தாகமா இருந்தேன் குடிக்க கொடுத்தாய், அந்நியனா இருந்தேன் ஏற்றுக்கொண்டாய். வேற எந்த கான்செப்டா சொல்லியா? நீ PhD முடிச்ச, MA மட்டும் முடிச்ச, BSc BEd முடிச்சிருக்கிற, நீ டாக்டரா இருக்கிற, நீ MBBS முடிச்சிருக்க, அது முடிச்சிருக்க, டிகிரி முடிச்சிருக்க, நீ உள்ளே வா, உனக்கு இடம் உண்டு அப்படி சொன்னாரா? இல்லையே. நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு கொடுத்தாய், அந்நியனாய் இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டாய், நான் நோயிற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டாய். இதுதான் ஆண்டவருக்கு வேண்டிய சர்டிபிகேட். இதுதான் கடவுளுக்கு தேவையானது. இதைத்தான் கடவுள் விரும்புகிறார். கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வது பணம் மட்டுமல்ல, பாசத்தையும் நட்பையும் உறவையும் அன்பையும் இரக்கத்தையும் பொறுமையும் கொடுப்பதுதான். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் சொல்லப்படுகிறது மக்களே, திருப்பாடல்ல 103 சொல்லப்படுகின்றது, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. உயிரே எடுத்துற மாதிரி தான் போட்டுறீங்க நீங்க எல்லாருமே. வாசிங்க, 3-4 வாசிங்க. அவர் பார்த்தீங்களா, அவர் மன்னிக்கிறாங்க, நம்ம அவர் செய்யறாரு எல்லாமே. 2-3-4 வாசிங்க. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நான் மன்னிக்க மாட்டேன். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். பார்த்தீங்களா, நோய்களை எல்லாம் குணமாக்குறார், குற்றங்களை மன்னிக்கிறார். குற்றங்களை மன்னிச்ச பிறகு நோய் குணமாகுது. ஆண்டவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. மன்னிச்ச பிறகுதான் சுகமே ஆகுது. நீ மன்னிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். கடவுள் முன்னாடியில் கெத்தா நிக்கலாம், அப்படியே இல்லைன்னா வெத்தா நிக்கணும். யோசிப்பாங்க, போடப்பட்டிருக்க வார்த்தை. இப்ப நம்ம சொல்ல வந்ததுன்னா, இப்ப இந்த தோபித்து புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 19வது வார்த்தையை நம்ம வாசிப்போம். இல்ல 4:19. எல்லா காலத்திலும் பாருங்க, எல்லா காலத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவரை போற்று. இதான் முக்கியம். எல்லா காலத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன்.
எந்த வேளையிலும் துதிப்பே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீவே என் சொந்தமும் நீவே. நீ சாதி பார்த்தீங்கன்னா சோதி பார்க்க முடியாது. ஆமா, அப்போ இங்க பாருங்க, போட்டுக்க பாட்டு நல்லா தான் பாருங்க, சந்தோஷம். நம்ம அப்படி ஜெகஜோதியா இருக்கணும்ல, செஞ்சாலும் ஜெகஜோதியா இருக்க முடியும். போறாருல, ஐயோ அருமையான மனுஷங்க, நல்ல அண்ணன், இந்த குணம் அருமையான குணம், நல்ல மனுஷன், நல்ல அம்மா, நல்ல அக்கா, அதான் உங்களுக்கு ஜோதி. பேர் மட்டும் ஜோதியா இருக்கக்கூடாது, ஜெகஜோதியா இருக்கணும். அப்போ இங்க போடப்பட்டு எல்லா காலத்திலும் உன் கடவுளை ஆண்டவரை போற்று. வாசிப்போம். உன் வழிகளில் நேர்மையில் அமைய. பத்தியா, அதாவது என்ன செய்யணுங்கிறத சொல்றாரு பாருங்க. ஏன் போற்று அப்படிங்கிறாருன்னா, உன் வழிகள் எல்லாம் நேர்மையாக அமையவும் உன் முயற்சிகள் திட்டங்களும் வெற்றி அடையவும் அவரிடம் மன்றாடு. அப்போ உனக்கு வெற்றி வேணுமா, முயற்சி வேணுமா, எல்லாமே அவர்கிட்ட நீ போற்று, அடுத்து மன்றாடு. அந்த ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாரு, உன் வழிகளை நேரிய பாதையில் நடத்தி செல்வார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மணி போ ஏற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இதை மட்டும் செஞ்சா போதுங்க. அப்பா பையன் சொல்லியிருப்பார், நீ 10th 480 மார்க் மேல வாங்கிடுறா, உனக்கு நான் இதை வாங்கி தந்துடுறேன். 492 வாங்கிட்டான். அப்பா என்ன பண்ணுவார், நான் நினைச்சதோட என் பையன் கொஞ்சம் அதிகமாவே வாங்கிட்டான், வாங்கிக்கடா. செய்வார செய்ய மாட்டாரா? செய்வார். 480 எதிர்பார்த்தவற்ற 210 தான் எடுத்திருக்கிறான். 4 விதியும் முடிச்சு தொலைஞ்சு போவனுக்கு பக்கத்தே வராத கொடுப்பாரா? ஏன்? எதிர்பார்த்தது கிடைக்கல. ஆண்டவர் கொஞ்சம் எதிர்பார்க்கிறார். ஒரு அடி எடுத்தால் போதும், ஓடி வந்த அணைக்கும் தெய்வம், பாவத்தை எண்ணவே மாட்டா, பாசத்தை நிறைவாய் பொழிவா. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வர வேண்டியது அப்படின்னா, உன் கடவுளா ஆண்டவரை போற்று, உன் வழிகள் நேர்மையாக அமையவும் உன் முயற்சிகள் திட்டங்களும் வெற்றி அடையவும் அவரிடம் மன்றாடு. ஏனெனில் வேற்றினத்தார் எவருக்கும் அறிவுரை கிடையாது. பாருங்க சொல்றார், வேற இனத்தவருக்கு இப்படிப்பட்ட வேற்று மக்களுக்கும் மதத்தவர்களுக்கும் இப்படிப்பட்ட அறிவுரை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருந்தும் அவர்களுக்கு அவரை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம், எவ்வளவு பெரிய அழகான கடவுள், இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள கடவுளை நீ உன்னதமான அடைக்கலமாய் வைத்திருக்கிற பொழுது ஏன் நீ அலைகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? உங்கள் வழிகள் எல்லாம் ஒளிமயமாய் மாறும். நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய சோர்வா இருக்கிறீங்க, பயப்படாதீங்க, கடவுள் உங்கள் அருகில் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன், உன்னிலே இருக்கிறேன். அப்ப உங்களை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். அப்ப எப்ப கண்டுகொள்ள முடியும்? நீங்க நினைக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய உள்ளத்துக்குள் தான் இயேசு நிற்கிறார். ஆமென். பேசலாம். இப்போ உங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ள வாங்க வாங்கன்னு சொல்லிடலாம், அப்படியே பார்த்துட்டு நிப்பீலாம், வாங்கன்னு சொல்லுவோம். ஆமா, அதே போல நீங்க எப்ப மக்கள் நல்லா கவனிங்க, எப்ப நீங்க பிதா சுதன் பரிசுத்த ஆவியான் பேராளின்னு சொல்றீங்களோ அப்பவே அந்த மூவர் கடவுளுடைய கிருபை ஆற்றல் உங்கள் மெத்திலே இறங்கிடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்ப சிலுவை அடையாளம் வரையறீங்களோ பரலோகம் மகிழ்ச்சி அடையும், சாத்தான் நன்னடுங்குவான். சாத்தான் நன்னடுங்குவான். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க கூடவே இருக்கும். ஆனா நற்கன் ஆண்டவருக்கு முன்னாடி உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அப்படியே நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆண்டவருக்கு நீங்க போதும். ஜெபம் என்பது என்ன தெரியுமா? ஆண்டவரையே கேட்பதுதான் ஜெபம். ஆண்டவரே கேட்கணும். பட்டியல் போட்டு இடுப்பு வலி போகணும், முதுகு வலி போகணும், குறுக்கு வலி போகணும், கழுத்து வலி போகணும், அதெல்லாம் அவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏன்னா ஆண்டவர் சொன்னது போல, உடல் மண்ணிற்கு செல்வது போல உயிர் ஆண்டவரிடத்திலே போகிறது. காலைல பார்த்தோம்ல, மண்ணில் இருந்து வந்த உடல் மண்ணிற்கே செல்வது போல கடவுளிடம் அவரிடமிருந்து வந்த உயிர் அவரிடமே போய். அப்ப ரெண்டுமே அவர் தான் கொடுத்தது. ரெண்டுக்குமே தலைவர் யாரு? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாரு? கடவுள். அப்ப அவருக்கு தெரியுமா தெரியாதா?
கண்டிப்பா தெரியும். நீ அவன் படைத்த இப்ப இங்க என்ன போட்டு தெரியுமா, உன்னை படைத்தவரை போற்று அப்படிங்கிறார். நீ போற்றி பாரு, புகழ்ந்து பாரு, ஆட்டோமேட்டிக்காக நீங்களுடைய அற்புதங்களை பார்ப்பீர்கள். நிறைய நேரங்களில் சோர்வா இருக்கிறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் விடுதலை கொடுப்பார், நல்ல தைரியத்தை கொடுப்பார். இன்னைக்கு கூட இப்ப கூட நீங்க இன்னும் ஆண்டவரே என்னை வழிநடத்துங்க, நீங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லுங்க, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நாமம் எனக்கு புகழிடமா இருக்கிறது. ஆண்டவருடைய பெயராலே எனக்கு உதவி உண்டு. வார்த்தை மட்டுமல்லங்க, நல்லா கவனிங்க. நிறைய பேர் நம்ம ஒரு மாதிரி நினைக்கிறோம், வார்த்தை மட்டுமல்ல, அந்த வார்த்தையே நமக்கு வலிமையாக இருக்கிறது, அந்த வார்த்தையே நமக்கு வாழ்வாக இருக்கிறது, அந்த வார்த்தையே நமக்கு கிருபையா இருக்கிறது, அந்த வார்த்தையை கோட்டையும் வர்ணமா இருக்கிறது. எதுவும் அணுக முடியாது, எதுவும் அணுக முடியாது. இஸ்ரவேல் மக்கள் உடன்படிக்கை வேலை எடுத்துக்கொண்டு கடைசி நாள் அந்த எரிக்கோ மதலை 7 முறை சுற்றி வருகிறார்கள். அப்படி சுற்றி வரும் பொழுது ஆண்டவர் பாருங்க, எல்லாம் அந்த சுவற்றுக்கு பக்கத்தில் தான் சுமந்து கொண்டு வருகிறார்கள். பேசாதங்கிறார், யாருமே வாயை திறக்காத, அமைதியா சுத்தி வா. எரிக்கோக்குள்ள இருக்கிறவங்க சிரிக்கிறான், கிண்டல் அடிக்கிறான். இவங்க இப்படி சுத்திட்டு இருக்காங்க, டெய்லி சுத்திட்டு இருக்காங்க, இப்படி போயிட்டு இருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படியே அமைதியா இருங்க, சுத்திட்டு விட்டு வாங்க. கடைசியில சொல்றாரு, இப்போ நீங்க எக்காலம் ஊதுங்கள் சொல்றாரு. எக்காலம் ஊதும் பொழுது, ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது, அந்த எரிக்கோ மதில்கள் தானாக இடிந்து இவர்கள் மேல் ஒரு சிறு துரும்பு கூட விழவில்லை. அந்த சுவர்கள் அனைத்தும் அவர்களுக்குள்ளே விழுந்து, யாருடைய அந்த மக்களுக்குள்ளே விழுந்து மடிந்து போனார்கள். இவர்கள் சென்று பிறகுதான் வாள் எடுத்து வெட்டினார்கள். அப்ப உங்களுக்கு ஒரு தடை இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு நெருக்கடி இருக்கலாம். இங்க போய் யார்ட்டையும் போய் சண்டை போடாதீங்க, மருமகள்கிட்டையோ அல்லது மாமியாட்டையோ மருமகன்டையோ யார்ட்டையும் சண்டை போடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். ஆமென். நான் வாயை திறக்கவே மாட்டேங்கிறீங்க. நிறைய எங்க ஏரியால விடாதுங்க, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், ஆமேன், கடவுள் உன்னை கைவிட மாட்டார், ஆமேன். அவன என்ன அர்த்தம், ஆமேன், எனக்கு அப்படி எனக்கு ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஊமையா உட்காந்துருக்கலாம். அதே இல்லையா, ஊமையா உட்காந்துருக்கு, அதுக்கு ஆமீன்கிறா பாருங்க. மக்களே, ஏன் ஆமீன் சொல்ல தெரியுமா? நல்ல கவனிக்கணும். ஏன் ஆமீன் அந்த வார்த்தையை சொல்ல போறோம்னா, நல்ல கவனிங்க. உங்க ஆத்தா நல்ல கவனி, பத்திரத்தை எழுதி, பத்திரம் டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒரு 2 கோடி அதுல எழுதப்பட்டிருக்குது. இந்த பத்திரத்தை அந்த வாங்குறோம், ஒரு இடத்த வாங்குறோம், 15 ஏக்கர் நிலம், அப்பாவுடைய சொத்துல ஒரு 2 கோடி வருது. எல்லாத்தையும் எழுதி கடைசியில எழுதியாச்சு, உங்களுக்கு தான். கையெழுத்து போடாத வரைக்கும் பத்திரம் செல்லுமா செல்லாதா? செல்லாது. கையெழுத்தை போட்டுட்டா செல்லும், ஆமீன் சொன்னா செல்லும், ஆமீன் சொல்லாத வரைக்கும் செல்லாது. கை நாட்டு வச்சாலும் செல்லுது இல்ல, கைக்கு அவ்வளவு பவர் இருக்குதுல்ல. அப்ப நீங்க எப்படி ஆண்டவனை கைவிட மாட்டாருன்னு சொல்லும் போது, நீங்க அந்த காமிங்கிற வார்த்தை தான் நீங்க போடுற கையெழுத்து, கை நாட்டு. அப்பத்தான் செல்லு, நீங்க சொன்ன அந்த வார்த்தை செல்லும், உங்க சொல்லுக்கு அது செல்லும். ஆண்டவனை கைவிட மாட்டார். காப்பிக்கு மட்டும் வாய் திறக்குது, ஆமீனுக்கு வாய் திறக்க மாட்டேங்குது. இன்னும் அப்படிதான் உட்காந்து, அப்படி பரவாம உட்காந்து. அல்லேலூயா. இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை உயர்த்துவார். ஜெயிச்சிட்டீங்க. அடுத்த நாளைக்கு நான் போன பிறகு நாளைக்கு பிஷப் வந்தாலும் சரி, சாமியார் வந்தாலும்